இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்களா? இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நீங்க பார்க்க முடியும். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் இருக்கேன் தமிழா, நான் உங்கள் இளங்கோ. நீங்க நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப் பிரீமியர்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதுதான் இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் ஆகும் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் பிரீமியர்ஸ் அப்படின்னா ஒரு திரைப்படம் அல்லது ஒரு டிவி ஷோ வந்து போன்ற புதிய வீடியோக்களை உங்களுக்கும் உங்கள் பார்வையாளருக்கும் ஒன்றாக பார்த்து அனுபவிக்கும் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா ஒரு பூஸ்ட் மாதிரி வியூஸ் அதிகரிக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வந்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ண முடியும், இந்த டைம்ல வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது இல்லாம வந்து அந்த வீடியோ பப்ளிஷாக இருக்க ஒரு 30 நிமிடம் முன்னாடியே வந்து அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிசீவ் ஆயிரும். அது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதனால வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் குரோம் ப்ரௌசர் போயிட்டு youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். குரோமில் போயிட்டு youtube.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். மேலே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா இப்படி லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா மேலே வந்து உங்கள் சேனலோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு உங்கள் லோகோ வந்து கிளிக் பண்ணி யுவர் சேனல் கொடுத்துங்க. இது மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், வீடியோ ரெக்கார்ட் மாதிரி. அதில் வந்து அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும், அப்லோட் வீடியோ, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபைல் கேட்கும். நான் ஒரு ஃபைல் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபைல் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உள்ளே கேலரிக்கு போகும். கேலரிக்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் வந்துடும். இது மாதிரி வந்து லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதனால் மேலே வந்து டைட்டில் கொடுத்துங்க. இது என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவோட டைட்டில் கொடுத்துங்க. நான் வந்து மதன் கௌரி ஒரு வீடியோ வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் அவரோட மதன் கௌரி மோட்டிவேஷன் இன் தமிழ் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட டைட்டில் கொடுத்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்புறம் வந்து கீழே வந்து தம்ப்நெயில்ஸ் இருக்குது. இது வந்து 3 தம்ப்நெயில் வரும், அப்லோட் ஆகும். அப்லோட் பண்ணோன்னா கடைசியாக வந்து கொடுங்க. இது மாதிரி 3 ஃபோட்டோ வந்துடும், அப்லோட் ஆயிரும். அப்புறம் வந்து அப்லோடு தம்ப்நெயில் கொடுத்திங்கன்னா இது மாதிரி வந்து கேட்போம், உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்தும் நீங்கள் கேலரியில் போய்ட்டும் ஃபோட்டோ இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோம்னா இது வந்து செட் ஆகிடுச்சு. அது கீழே வந்து ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் எந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இது ஆட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே அடுத்து வந்து மேட் ஃபார் கைண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து குழந்தைகளை பற்றி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நோன் கொடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த கேட்டீங்களோ அதை கொடுத்துங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு எண்டு கார்டு அண்டு ஆட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும், இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகி அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி 3வது விசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஜூம் பண்ணிங்கன்னா பப்ளிக்கில் கொடுத்துங்க. பப்ளிக்கில் கொடுத்து சென்ட் ப்ரீமியர் அப்படின்னு இருக்கும், ப்ரீமியர், அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன டேட்டில் வந்து உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டு, இயர், மந்த் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டைம் இருக்கும் பக்கத்தில், அதை டைம் கிளிக் பண்ணுங்கள். டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன டைமில் வந்து இது பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து நாளை டைம் வந்து 1:45 போகுது. 1:45 வந்து செலக்ட் பண்ணுறேன். 1:45 டைம், 1:45 PM அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செட்டஸ் ப்ரீமியர் அப்படின்னு வந்து அதையும் டிக் பண்ணிடணும். டைம் ரீச் ஆக போகுது, அதனால் 2ன்னு கொடுத்துக்கிறேன், 2 PM அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து எல்லாம் ஃபுல் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கடைசியாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். ஓகே அவ்வளோதான், வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சோசியல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணிக்கலாம். லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து நீங்கள் சோசியல் நெட்வொர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து யூடியூப் போய்க்கலாம்.
யூடியூப் போய்ட்டு உங்கள் மேலே உங்கள் சேனலில் லோகோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ்லேயும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா கீழே ரோல் பண்ணிங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் அப்படின்னு இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து சூப்பர் சேட் வந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். மேலே எத்தனை பேர் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 0 அப்படின்ட்டுருக்கு. அதில் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்க அதையும் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து செட் ரிமைண்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியில் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.